ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு பாயச ரெசிபி தாங்க. சுவையை ரொம்ப அள்ளித்தரன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க அதை ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 1 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பை நல்லா வறுத்து விடுங்க. நல்லா கலர் மாறி வரணும், அந்த அளவுக்கு வறுத்து விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விடணுங்க. கலர் நல்லா மாறி வந்துருச்சு. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாகவே வறுத்து விடுங்க. நீங்கள் ஃப்ளேம் அதிகமாக வச்சுன்னா கருத்து போயிடுங்க. பாருங்கள், நல்லா வறுந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதில் 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது உரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க. இதோட கூட 4-5 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. இது 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுடுங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கேன். 1 கேரட்டை துருக்கி வச்சுருக்கேன். துருக்கின கேரட்டை பாத்திரத்துக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம பாஸ்மதி அரிசி ஊற வச்சோம் இல்லைங்களா, இப்போ இதை மிக்ஸி ஜாரில் கொடுத்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் பால் சேர்க்குறேன். நல்லா கெட்டியான பால் தாங்க. இப்போ நம்ம பாஸ்மதி அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சோம் இல்லைங்களா, அதையும் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் துருகி வச்சுருக்கேன். 1 கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ வெள்ளை கரைச்சலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் நெய்யில் முந்திரி, திராட்சை எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். பாதாம்லாம் சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆனால் போதும், இந்த பாயசம் ரெடி ஆகிடும். இந்த ஃபெஸ்டிவலுக்கு இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.